பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மழை என்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய நியாமத். இஸ்லாம் மழையை ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வாக பார்க்கவில்லை. அது அல்லாஹுடைய கருணையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அல் குர்ஆனில் சூரத்தன் நஹ்ல் 65வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தான் வானத்திலிருந்து மழையை இறக்குகிறான். இதன் மூலம் பூமி மரித்த நிலையிலிருந்து உயிர் பெறுகிறது. குர்ஆனில் மழை ரஹ்மத் என்று அழைக்கப்படுகிறது. மழை பெய்வது அல்லாஹ் மக்கள் மேல் காட்டும் இரக்கத்தின் அடையாளமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மழை பொழியும் போது கேட்கப்படும் துஆ நிராகரிக்கப்படாது. ஆதாரம் அபு தாவூத். அதனால் மழை பெய்யும் நேரம் துஆ கேட்க சிறந்த நேரமாகும். சூரத்துல் ஃபுர்கான் 48வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் வானத்திலிருந்து தூய்மையான நீரை இறக்கினோம். மழை நீர் தூய்மையானது, அதை நாம் ஒழு செய்ய பயன்படுத்தலாம். மழை பெய்யும் போது ஓத வேண்டிய துவா. மழை பெய்யும் போது அல்லாஹுக்கு நன்றி கூறி அல்லாஹும்ம சொயிபன் நாஃபியன் என்ற துஆவை ஓதுவது நபி வழியாகும். இதன் பொருள், அல்லாஹ்வே இதை பயனுள்ள மழையாக ஆக்கி வைப்பாயாக. மழையின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.